டேய் நல்ல லொகேஷன் எவ்வளோ போட்டு தூக்கி வச்சிருக்கான்டா. நான் பாட்டு செடியில இடையில கை வச்சுனா என்னடா அவரு. காணும் பொங்கலுக்கு ஏன் காணும் பொங்கல்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு பப்ளிக் கிட்ட கேட்டோம். நிறைய பேர் நிறைய காமெடியான விஷயங்கள் சொன்னாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நிஜமாலே ஏன் காணும் பொங்கல்னு பேர் வச்சாங்கன்ற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. உழவரோட சம்பந்தப்பட்டு வச்சு இருக்கலாம். ரிலேட்டிவ்ஸ் மீட் பண்றது, ஃபேமிலியோட என்ஜாய் பண்றது, பொங்கல் செலிப்ரேட் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் அவங்கள போய் விசிட் பண்றதுதான் காணும்னா போய் பாக்குறது. விசிட் பண்றதுதான் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. ஊர்ல அப்ப என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர் சைடு காணும் பொங்கல் தேர்ட் டே என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் டே போகி, அடுத்த பொங்கல் மாட்டு பொங்கல், அதுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோமா? ஓகே தேர்ட் டே வந்து நான்வெஜ் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. வேற ஏதாவது கெஸ் உங்களுக்கு ஐடியா இல்ல? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து. வெரி குட், கரெக்ட். நீங்க சொன்னதுக்கான ரீசன் அதுதான். இந்த தை பொங்கல்னு சொல்லுவோம். அந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு நம்ம ஃபேமிலியோட இருப்போம். ரெண்டாவது நாள் வந்து மாட்டுக்காக நம்ம பொங்கல், அதான் மாட்டு பொங்கல்னு சொல்லுவோம். மூணாவது காணும்ன்றதுக்கான அர்த்தம் காண்பது. போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ போய் அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறது, இல்ல பொதுவான இடத்துல சந்திக்கிறது. சோ அதுதான் கரெக்டா சொல்லிட்டீங்க.